Hi, hello friends. Welcome to our channel. நம்ம சேனல் பேரு குமுதா தினேஷ் vlogs. என் பேரு குமுதா. நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே. நம்ம வீடியோக்குள்ள போலாம் டைரக்டா. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஸ்கின் கேர், ஒரு ஸ்கின்னை வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு என்ன சொல்றது, ஒரு கிளாஸ் ஸ்கின்னுக்காக, ஒரு ஸ்பாட்லெஸ் ஸ்கின்னுக்காக என்ன பண்ணலாம், டெய்லி நம்ம ஸ்கின் கேர்ல வந்து என்ன ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கின் கேர்னு சொல்ல முடியாது, ஒரு டிஐஒய் ப்ராடக்ட் இது. ஓகேவா? ஈஸியா நம்ம வீட்லயே வந்துட்டு எந்த கெமிக்கலும் இல்லாம கெமிக்கல் ஃப்ரீ ப்ராடக்ட் வீட்லயே டிஐஒய் ப்ராடக்ட் பண்ண போறோம் நம்ம. ஓகேவா? இது வந்துட்டு நம்ம ஸ்பாட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு, ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்கின்னை ஹைட்ரேட் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்றது, ஒரு க்ளோயி கிளாஸி ஸ்கின் கொடுக்கறதுக்கு இந்த ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ண போறோம். டெய்லி பண்ணும் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு ஒரு கண்டினியூஸா ஒரு 7 days, ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸா ஒரு 21 days பண்ணலாம். இல்ல பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்துட்டு ஒரு 7 days அது பண்ணலாம் மினிமமா. ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட் நம்ம இன்னைக்கு தேவை, என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். அந்த ப்ராடக்ட் என்ன, அந்த இதுக்கு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு வந்துட்டு ரொம்ப அஃபோர்டபுளா கிடைக்கக்கூடிய இந்த ரோசஸ் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாலை கட்டுவாங்கல்ல ரோஸு, இந்த மாதிரி இருக்கும். பட்டு ரோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இது வந்து நமக்கு வந்துட்டு பூ மார்க்கெட்ல இந்த மாதிரி பூ கொண்டு வராங்கல்ல, அவங்க கிட்ட அந்த மாதிரி வந்துட்டு கொஞ்சம் சும்மா ஒரு 10 rupees 20 rupeesக்கு இந்த மாதிரி நீங்க கேட்டாவே கிடைக்கும். சும்மா உதிரியா இருந்தா கூட போதும். நமக்கு இந்த மாதிரி தான் பூவாவே வேணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உதிரி அந்த பெட்டல்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், அது கிடைச்சாலும் போதும். செகண்ட் என்ன வேணும் நமக்கு அப்படின்னா ஆலோவேரா வேணும். ஆலோவேராவை நீங்க வந்துட்டு அந்த சைட்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த முள்ளு, அந்த அந்த தோல் அதெல்லாம் நீக்கிட்டு உள்ள இந்த ஜெல் இருக்கும் பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி ஆலோவேரா இருக்கும் இல்லையா, இதை மட்டும் நீங்க கழுவிட்டு ஒரு 4-5 times கழுவிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். ஜெல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி. ஓகேவா? அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ரோஸையும் வந்து இந்த மாதிரி வந்துட்டு அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அந்த ரோஸ் எல்லாம் வந்து இதழ் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ஆலோவேரா பாத்தீங்கன்னா அந்த எல்லாமே கிளீன் பண்ணிட்டு அந்த தோல் எல்லாமே நீக்கிட்டு கழுவிட்டு அந்த ஜெல் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன். ரோஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க பண்றதுக்கு 10 ரோஸ் அதுவே போதும் உங்களுக்கு, எனஃப் தான். ஆலோவேரா பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆலோவேராவா இருந்தா ஒன்னே போதும். இல்ல ரொம்ப மெலிசான ஒரு ஆலோவேராவா இருக்கு அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. 2 வந்து ஒரு நாளைக்கு கரெக்டா இருக்கும். ஓகேவா? இது 2 எடுத்துட்டு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிருங்க. பிளெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, தண்ணியா வராது, கெட்டியாவும் வராது. இது ரெண்டுக்கும் நடுவில் ஒரு கன்சிஸ்டன்சில வரும். ஒரு மாதிரி கொஞ்சம் கொலன்னு இருக்கும். ஆனா ரோஸ் தான் டாமினேட் பண்ணிருக்கும். பாக்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி ரோஸ் கலர்ல ஒரு கொஞ்சம் வந்து கொலன்னு இருக்க மாதிரி இருக்கும். அந்த கொலன்னு இருக்கு இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி இருக்கிறத வந்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, வீட்டுல உங்களுக்கு ஒரு பவுல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இந்த பவுல்ல வந்துட்டு போட்டு ஊத்திட்டு ஃப்ரீசர்ல வச்சிருங்க. ஃப்ரீஸ் பண்ணிருங்க. ஓகேவா? ஃப்ரீஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் ஐஸ் ஃப்ரீஸ் பண்றதுக்கு, இதை நீங்க ஐஸ் கியூப் அந்த இதுல கூட ஊத்தி வைக்கலாம். ஆனா உங்களுக்கு சின்னதா கிடைக்கும். அதை வந்து நம்ம வந்து ஸ்க்ரப்புக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த இது சீக்கிரமா கரைஞ்சு போயிடும். அதுக்காக நான் இந்த மாதிரி சொன்னேன், பெருசா ஊத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஊத்தி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நான் அந்த பவுல்ல இருந்து எடுத்தது இது. அந்த பவுல்ல ஊத்தி வச்சுட்டேன் பாத்தீங்களா. பின்னாடி இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இருக்க மாதிரி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த நாள் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். இது இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் இருக்கும். ரோஸ் கலர்ல இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆலோவேரா அண்ட் தென் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அதுல மட்டும் ஆனது. இதை வந்து நீங்க ஃபேஸ்ல போட்டு ஸ்க்ரப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு இந்த இது நான் கரையிற வரைக்கும் கூட பண்ணுவேன். இல்ல உங்களுக்கு முடியலன்னா ஒரு 15 minutes பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எங்க வந்து டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு, எங்க வந்துட்டு அந்த பிளாக் கலர்ல பிக்மெண்டேஷன் நிறைய இருக்கு, அந்த இடத்தெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேவா? இது வந்து ஒரு டிஐஒய் ப்ராடக்ட், நேச்சுரல் இன்கிரீடியன்ட், ரொம்ப வந்துட்டு நேச்சுரலா இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு கையில வச்சு பண்ண முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்ல ஒரு காட்டன் கர்ச்சீஃப்ல இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு பண்றதுக்கு.
லிப்ஸ்லையும் பண்ணிக்கலாம். லிப்ஸ்ல பிக்மெண்டேஷன் இருக்கு உங்களுக்கு ஜாஸ்தி அப்படின்னா லிப்ஸ்லையும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் ஸ்கின்ல. ஒரு கண்டினியூஸா நீங்க ஒரு 7 days பண்ணாவே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். ஆலோவேரா வித் ரோஸ் வந்து உங்களுக்கு தெரியும். நம்ம ரோஸ் வாட்டர், ரோஸ் என்னென்ன ஃபார்மேட்ல எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோவேராவும் ஸ்கின்னுக்கு எவ்வளவு வந்து ஒரு தேவையான ஒரு இன்கிரீடியன்ட் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ஆலோவேரா வச்சு நிறைய பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு வர வீடியோஸ்ல பண்றேன், அப்கமிங் வீடியோஸ்ல. இது வந்து ஜஸ்ட் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸுக்கான ஒரு ஸ்க்ரப்னு வச்சுக்கலாம். வீட்லயே பண்ற ஒரு ஸ்க்ரப். நிஜமாலுமே வந்து ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல எப்படி இருந்தது அப்படின்னு. கண்டினியூஸா ஒரு 7 days பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். இதே மாதிரி ஒரு 15 minutes பண்ணுங்க. லிப்ஸ் உங்களுக்கு நெக்ல கூட வந்து டார்க் பிக்மெண்டேஷன் இருக்கு, ஒரு மாதிரி இந்த ஓரத்துல எல்லாம் வந்து கருப்பா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நெக்ல கூட யூஸ் பண்ணலாம். என்ன கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும், அது மட்டும் நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு டாலரேட் பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். அந்த இது நல்லா வந்து ஃபேஸ்ல வந்து அப்ளை பண்ணிட்டு இதை அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு அந்த ஐஸ் அந்த கரைஞ்சிரும் இல்லையா, நம்ம செஞ்சு வச்சிருந்த அந்த ப்ராடக்ட் வந்து கரைஞ்சிரும் இல்லையா, அது கரையிற வரைக்கும் ஒரு காட்டன் கிளாத்ல வந்து யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு ஃபேஸ் உடனே வாஷ் பண்ண வேண்டாம், இப்படியே விட்டுருங்க. ஒரு 10 minutesக்கு இது ட்ரை ஆகட்டும். நம்ம ஸ்கின்ல வந்துட்டு கொஞ்சம் அப்சர்வ் ஆகி கொஞ்சம் ஆக்ட் ஆகட்டும். அது வரைக்கும் இது அப்படியே ட்ரை ஆகட்டும், விட்டுருங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 15 minutesக்கு அப்புறம் என் ஃபேஸ் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கு. க்ளோஸ் அப்ல காட்டுறேன் உங்களுக்கு. நீங்க பாத்தீங்கன்னா வாஷே பண்ண தேவையில்ல. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா கரெக்டா சொல்லணும்னா நீங்க வாஷே பண்ண தேவையில்ல. ஏன்னா நமக்கு அப்படியே தண்ணி தானே, லிட்டரலா வந்து ஆலோவேரா பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி தான் ஆக்ட் ஆகும் நம்மளுக்கு. ஸோ வந்துட்டு நீங்க அந்த காஞ்சோனே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் ட்ரை ஆகணும்னா அந்த ரோஸ் அந்த சின்ன ரோஸ் மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அதுவே கீழே விழுந்துரும். அப்படியே நம்ம ஃபேஸ் விட்டுட்டா போதும், அப்படியே நமக்கு ஃபேஸ்ல வந்து அப்சர்வ் ஆயிட்டு அது எல்லாமே நமக்கு ஸ்கின்ல வந்துட்டு ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீல் நமக்கு இருக்கு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு ரெஃப்ரெஷிங்கா உடனே ஒரு லைட்டான க்ளோ இருக்கும். ரெகுலரா நீங்க இதை பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு ஒரு 21 daysல உங்க ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகுறத நீங்களே விசிபிளா பாப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு நிறைய DIY ப்ராடக்ட்ஸ் வச்சு வீடியோ போடுறேன். அப்கமிங் வீடியோஸ்ல உங்களை மீட் பண்றேன். பாய்.